மனசும் கலந்து போயிடும் அப்படிங்கிறதுக்கு பெரியவாளுடைய அனுபவங்கள்லாம் இருக்குது. ஒரு தம்பதிகள் அப்படி ஒரு தட்டு நிறைய பழங்கள்லாம் வாங்கி வச்சுட்டு கல்யாண பத்திரிக்கை எல்லாத்தையும் எடுத்துட்டு மகாபெரிவாள்கிட்ட வந்தா. கால வேளையில் 1 மணி நேர ஜபம்னு பெரியவா பண்ணுவாள். அந்த 1 மணி நேர ஜபம் முடித்து பெரியவா வந்த உடனே அந்த பழங்களெல்லாம் வச்சு நமஸ்காரம் பண்ணினான். நமஸ்காரம் பண்ண உடனே பெரியவா உட்கார சொன்னான். பெரியவாளும் உட்கார்ந்தா. அந்த தம்பதிகளை பார்த்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். என்ன விஷயம்னு கேட்டது தான் தாமசம். ஹோன்னு 2 பேரும் அழ ஆரம்பிச்சுட்டா. உடனே சுற்றி இருந்த சிப்பந்திகள்லாம் சொன்னால், பெரியவாள்கிட்ட வந்து இப்படியெல்லாம் அழப்படாது அப்படின்னு சொன்னான். பெரியவா அப்படி கையை காமிச்சு. ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. அவள் அழுது அப்படி சமாளித்து வர்றதுக்கு 15 நிமிஷம் ஆச்சு. 15 நிமிஷம் கழித்து திரும்ப பெரியவா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாள். அப்போது அவர் சொன்னார், ரொம்ப குடும்பத்தில் பெரிய நெருக்கடியான சூழ்நிலை வந்துடுத்து, யார்கிட்ட இதுக்கு பரிகாரம் கேட்கறதுன்னு எங்களுக்கு தெரியல. உடனே பெரியவா தான் ஞாபகம் வந்தது. அதனால பெரியவாள்கிட்ட வந்து பிரஸ்தாபிக்கணும்னு வந்திருக்கோம். பெரியவா தான் எங்களுக்கு வழி சொல்லணும் அப்படின்னா. பெரியவா உடனே என்ன விஷயம் அப்படின்னா, இது மாதிரி எங்களுக்கு ஒரே பொண்ணும், அந்த பொண்ணை நன்னா படிக்க வச்சு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சொந்தத்திலேயே பையன் இருக்கான். யாருன்னா என்னுடைய மச்சினனுடைய பிள்ளை இருக்கான். மச்சினனுடைய பிள்ளையவே கல்யாணம் பண்ணி வச்சுடலாம்னு தீர்மானித்து பொண்ணுக்கிட்டையும் பேசினோம். பேசிட்டு நிச்சயதார்த்தங்கள்லாம் பண்ணி பத்திரிக்கையெல்லாம் போட்டாச்சு. போட்டு பந்துக்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சு. இப்போது பொண்ணு என்ன சொல்கிறா, நான் அத்தை பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அத்தை பிள்ளைன்னு என்னுடைய சகோதரி, என்னுடைய தங்க பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான். நான் தீர்மானித்தது என்னுடைய மச்சினனுடைய பிள்ளையை கொடுக்கலாம், பிள்ளைக்கு கொடுத்தா சொந்தம் விட்டு போகாமல் இருக்கும்னு பேசி தீர்மானிச்சாச்சு. இப்போது என்ன சொல்கிறான்னா, அத்தை பிள்ளையை தான் நாங்கள் 2 பேரும் தீர்மானித்து வச்சுருக்கோம், கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நாங்கள் 2 பேரும் தீர்மானிச்சிருக்கோம் அப்படின்னு இப்போ சொல்கிறேன். முன்னாடியே சொல்லியிருந்தான்னா அப்படியே தீர்மானம் பண்ணியிருக்கலாம். இப்போ எல்லாம் பேசி நிச்சயதார்த்தங்கள்லாம் பண்ணியாச்சு. 2ம் சொந்தமாக இருக்குது. மச்சினம் பிள்ளையை விட்டுட்டு இப்போது என்னுடைய சகோதரி பிள்ளை கல்யாணம் பண்ணேன்னா ஆம்படையாளோட சண்டை வரும், தகராறு வந்துடும். இல்லை இப்போ தீர்மானித்த மாதிரியே மச்சினனுடைய பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணிவிட்டா சொந்தம் விட்டு போகாதுங்கிறது ஒன்றும். ஆனால் நாளைக்கு அவளுக்குள்ள ஒரு பேச்சுன்னு வரும்போது என்ன இருந்தாலும் நீ அவனை தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு ஒரு வார்த்தை வந்துடுத்துன்னா ரொம்ப சங்கடமாக போயிடும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதுக்கு பதிலும் தெரியல. 2ம் சொந்தமாக போயிடுத்து, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது. அதான் பெரியவாள்கிட்ட வந்தோம் அப்படின்னா. பெரியவா இதை பூரா கேட்டுட்டு இதை ஒரு தடவை பெரியவா அப்படியே சொன்னா திருப்பி, நீ பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுற, சொந்தத்திலேயே பையன் இருக்கான், சொந்தத்திலேயே கொடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுற, சொத்தும் வெளியில் போகாது. இவராக சேர்த்துண்டார், பெரியவாளாக சேர்த்துண்டார். சொத்தும் வெளியில் போகாது, பண்ணலாம். ஆனால் இப்படி ஒரு நிர்பந்தம் வந்துடுத்து, என்ன பண்ணுறதுன்னு கேட்க வந்திருக்க. சரி நீ இங்கே இருந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்நானத்துக்கு போயிட்டார். அதுக்கு ஒன்றும் பதிலே சொல்லலை. அவள் உடனே அங்கே பூஜை நடக்கிற இடத்துல வந்து உட்காண்டிருந்தா. பெரியவா ஸ்நானத்துக்கு போய் பெரியவாளுடைய அனுஷ்டானங்கள்லாம் முடிஞ்சு பூஜை, சந்திரமௌலீஸ்வர பூஜை, பிக்ஷா எல்லாம் ஆன பிறகு மத்தியானம் வந்து திரும்ப பெரியவாளை நமஸ்காரம் பண்ணினா. அந்த தம்பதிகளை பார்த்தா, நீ ராத்திரி இங்கேயே தங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா போயிட்டான். சரித்தானே அவள் அங்கேயே இருந்தா, மடத்திலேயே இருந்தா. அன்றைக்கி ராத்திரி அங்கேயே தங்கிட்டான். இந்த பெரியவாளுக்கு சுற்றி உள்ள சிப்பந்திகளுக்கெல்லாம் இது ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை. பெரியவா இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறான்னு பார்க்கணும். சொந்தத்தெல்லாம் பார்க்காத, நீ தீர்மானித்த மாதிரி பண்ணு அப்படின்னு பெரியவா சொல்ல போகிறாளா, அல்லது இந்த கல்யாணத்தை இப்போதைக்கு நிறுத்திடும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல போகிறாளா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் இவாளுக்கு அவருக்கு உள்ள கவலையை விட சுற்றி உள்ளவாளுக்கு கவலை பெருசாக போயிடுது. என்ன பெரியவா என்ன இதுக்கு சொல்ல போகிறான்னு தெரியலேன்னு. அப்படி பெரியவா ராத்திரி தங்கிடும்னு சொல்லிட்டார். அன்னைக்கு ராத்திரி எல்லாம் விசிராந்திக்கு போயாச்சு. மறுநாளைக்கு கார்த்தால இதே 1 மணி நேர ஜபம் பெரியவா முடிச்சுண்டு அப்படி வெளியில் வந்தா. அந்த தம்பதிகள் 2 பேரும் வந்து பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணி, ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு இருந்த பெரிய கவலை தீர்ந்தது, எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு பதில் கிடச்சிடுத்தோ, ரொம்ப சந்தோஷம்னு ரொம்ப சந்தோஷமாக வந்து பெரியவாளை பார்த்து நமஸ்காரம் பண்ணினான். உடனே பெரியவா பிரசாதம்லாம் கொடுத்து சந்தோஷம் க்ஷேமமாயிருன்னு அமுச்சுட்டா. சுற்றி இருந்தவாளுக்கெல்லாம் என்ன பதில் சொன்னார்னு தெரியலையே,
ஒருவேளை ராத்திரி 2 மணிக்கு போய் பேசிட்டு வந்திருப்பாரோ, என்ன பேசினாரு தெரியலையே அப்படின்னு சுற்றி இருந்தவாளுக்கெல்லாம் அது ஒரு பெரிய யோஜனையாக போயிடுது. அப்படியே பிரசாதத்தை வாங்கிட்டு சந்தோஷமாக வாசலுக்கு போயிட்டான். உடனே ஒருத்தருக்கு தாங்கவே இல்லை. உடனே வேற வாசலுக்கு போனார். இப்போ இந்த சங்கடத்துக்கு என்ன பெரியவா என்ன பதில் சொன்னா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். பெரியவா ஒன்றுமே பதில் சொல்லலை. நாங்கள் ராத்திரி இதையே நினச்சிட்டு படுத்துட்டோம். மத்தியானம்லாம் தூங்கலை. அதனால் அசந்து தூங்கி போயிட்டோம். கார்த்தால எழுந்த உடனே எங்களுக்கு மனசில் பதில் ரெடியாக காத்துன்னு இருந்தது. என்ன பதில் அப்படின்னா, இந்த சங்கடத்துக்கு யார் காரணம்? பொண்ணு தானே காரணம். நாமையே இதை போட்டுன்னு கவலைப்படுவானே. பொண்ணும் படிச்சிருக்கா, கல்யாண வயசில் இருக்கா. பொண்ணு பொறுப்புலையே விட்டுடுவோம். அம்மா, நீ மச்சனம் பிள்ளைகிட்ட பேசுவியோ அல்லது உன் அத்தை பிள்ளைகிட்ட பேசுவியோ, 2 பேரையும் வச்சுன்னு பேசி நீயே தீர்மானித்து எந்த பையனை கல்யாணம் பண்ணிருக்கிறதுன்னு நீயே சொல்லு, நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்றோம் அப்படின்னு சொல்லிட்டா நாம எதுக்கு இது அனாவசியமாக இழுத்து போட்டுன்னு கவலைப்படுவானே, அவள் பொறுப்புலையே விட்டுடுவோம் அப்படின்னு தோணித்து. அதனால் எங்களுக்கு இந்த பதில் ரெடியாக இருந்தது. அதனால் நாங்கள் பெரியவாள்கிட்ட இதே நல்ல வழியாக இருக்குதுன்னு தோணித்து, அதனால் சொல்லிட்டு கிளம்பினோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போயிட்டான். உடனே அவர் வேக வேகமாக உள்ளே வந்தார். பெரியவாளுக்கு தெரியாதா, வாடா எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு கேட்டார். ஏன்னா இந்த பதில் அவளுக்கு எப்படி கிடைச்சதுன்னா, பெரியவா சந்நிதிக்கு போன உடனே இவாளுடைய மனசும் பெரியவாளுடைய மனசும் ஒன்றா ஆகிடும். அதனால் ராத்திரி பெரியவா என்ன நினைக்கிறாரோ அது அவளுக்கு பதிலாக வந்துடுறது. இப்படி தான். அதனால தான் அடிக்கடி நாம் போகிறோம். அதனால தான் சன்னியாசிகளெல்லாம் அதிஷ்டானம்னு வைக்கிறோம். எதுக்கு அதிஷ்டானம்னு வைக்கிறோம்னா, சன்னியாசிகளுடைய சந்நிதி, சன்னியாசிகளுடைய தரிசனம், சன்னியாசிகளுடைய அனுகிரகம் நமக்கு தேவை, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை. அதனால தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மடத்தை ஆசிரியிச்சு இருக்கிறது அப்படின்னு ஒரு பழக்கத்தை நம் முன்னோர்கள் ஏற்படுத்தினோம். பரம்பரையாக ஒரு மடத்தை ஆசிரியிச்சுட்டு இருக்கணும். கல்யாண பத்திரிக்கை எது போட்டாலும் அதில் அந்த மடத்தினுடைய பெயரை போடணும். இன்னும் வைஷ்ணவ ஆச்சாரத்தில் பார்த்தா அந்த மடத்தினுடைய பேர் போடலன்னா பொண்ணே தர மாட்டான் வைஷ்ணவாள். அதனால தான் வைஷ்ணவாளுடைய கல்யாண பத்திரிகையெல்லாம் பார்த்தா முதல்ல ஆச்சாரியனுடைய பேரில் இருந்து தான் கல்யாண பத்திரிகையை ஆரம்பிப்பாள். ஏன்னா ஆச்சாரியனுடைய பேர், உங்களுக்கு யார் ஆச்சாரியன் அப்படின்னு கேட்பா. முதல்ல பொண்ணையோ பிள்ளையோ பார்க்க போகும்போது உங்களுக்கு யார் ஆச்சாரியன்னு கேட்பான். ஆச்சாரியன் இல்லாத குடும்பத்தில் சம்பந்தம் பண்ண மாட்டான். அப்படி கல்யாண பத்திரிகையில் நம்ம பரம்பரையாக ஒரு மடத்தை ஆசிரியிச்சுண்டு அவளை ஜெகத்குருவாக வச்சுட்டு நம்ம வீட்டுக்கே அவர் தான் குரு அப்படின்னு வச்சுட்டு அவளுடைய பேரை சேர்க்கணும். கல்யாண பத்திரிக்கை எந்த முகூர்த்தம் எது பண்ணாலும் மட சம்பாவனைன்னு ஒரு திரவியத்தை முதல்ல எடுத்து வச்சுட்டு முகூர்த்தத்தை பண்ணணும். பிறகு அவளை போய் பார்த்து அந்த சமர்ப்பணம் பண்ணிவிட்டு, சந்திரமௌலீஸ்வர பூஜைக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு வர்றது அப்படின்னு ஒரு வழக்கத்தை நம் முன்னோர்கள் ஏற்படுத்தின. ஏன்னா ஞானிகளுடைய சந்நிதி கட்டாயம் தேவை. அதனால தான் நமக்கு அங்கங்கே அதிஷ்டானம்னு வச்சு தினப்படி அங்கே பூஜைகள் பண்ணுறது அப்படிங்கிற முறையை நமக்கு வச்சு கொடுத்துருக்கா. அப்படி போகணும் அடிக்கடி. அந்த சந்நிதிக்கு போனாலே அவளுடைய மனசும் நம்முடைய மனசும் ஒன்றா ஆயிடும். அங்கே போய் உட்காந்து நம்ம மனசில் உள்ள கவலைகளை பூரா அவர்கிட்ட சொல்லிவிட்டு அங்கேயே உட்கார்ந்துருந்தா போகிறோம். அவ்வளோ கவலையும் மறைஞ்சு போயிடும். என்னென்ன கவலைகள் என்னென்ன கேள்விகள்லாம் இருந்ததோ அவ்வளவுக்கும் நமக்கு பதில் கிடைக்கும். அப்படி அதனால தான் அடிக்கடி மகாபெரிவாருடைய சந்நிதிக்கு, சன்னியாசிகளுடைய சந்நிதியில் போய் அடிக்கடி